இந்த ஊரினுடைய கிழக்கு பகுதியில் ஆறு ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த ஆறு வந்து நுபுர கங்கை. அது வந்து கங்கைக்கு நிகரான ஒரு நதி. அதனால இந்த பகுதி வந்து ஒரு புண்ணிய பகுதி. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தெக்கூர். வாங்க போய் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சிவகங்கை மாவட்டம் பெரியகோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற தெக்கூர் அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை செல்ற வழியில சிவகங்கையில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. இந்த ஊர்ல ஏறக்குறைய 300 குடும்பத்துக்கு மேல இருக்காங்க. இந்த ஊரோட பிரதான தொழில் விவசாயம் தான். இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊரோட கிழக்கு பகுதியில ஒரு ஆறு ஒன்று போயிட்டு இருக்கு. அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நுபுர கங்கை. அது கங்கைக்கு நிகரான ஒரு நதி. அதனால இந்த பகுதியே ஒரு புண்ணிய ஸ்தலமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் ஓட்டுக்கு காசே வாங்க மாட்டாங்க. எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு கேட்க வர்றவங்கள்ட்டையும் இதை சொல்லிடுவாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் ஒரு போர்டே வச்சுருவாங்க, இங்கே ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு. உண்மையிலே இது நம்ம பெரிய ஒரு முன்னுதாரணமாக தான் எடுத்துக்கிறணும். ஏன் எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி முயற்சி பண்ணியும் பார்க்கலாம். மற்றபடி இந்த ஊரில் அடிப்படை தேவைகள் எல்லாமே இருக்குது. தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக தான் இந்த ஊர் இருக்குது. இதுதான் அந்த ஊரில் இருக்கிற பழம்பெரும் சிவன் கோயில். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த ஊரில் நடந்த திருவிழாவோட வீடியோ தான் இது. இந்த ஊர் உருவாகி கிட்டத்தட்ட 350 வருஷத்துக்கும் மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் 100% கல்வி அறிவு பெற்ற ஊராக தான் இருக்குது. வாங்க இப்போ நம்ம இந்த ஊரை பற்றி அந்த ஊர் மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்க பேருண்ணே? என் பேர் மோகன். அண்ணே உங்க பேருண்ணே? இளங்கோவன். உங்க பேருண்ணே? ரமேஷ். முருகன். உங்க பேருண்ணே? பாஸ்கரன். அண்ணே சொல்லுங்கண்ணே, உங்க ஊரை பற்றி சொல்லுங்கண்ணே. வணக்கம். எங்கள் ஊர் வந்து எங்கள் ஊர் பேர் தெக்கூர். இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கிராமம். சரி. எங்கள் கிராமத்தில் வந்து சாதி சமய பாகுபாடு இல்லாமல் ஒரே சமூகமாக ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஊரினுடைய கிழக்கு பகுதியில் ஒரு ஆறு ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த ஆறு வந்து நுபுர கங்கை. அது வந்து கங்கைக்கு நிகரான ஒரு நதி. அதனால இந்த பகுதி வந்து ஒரு புண்ணிய பகுதி. எங்க கிராமம் வந்து ஒரு சமூகம் வந்து ஒரு ஒற்றுமையா நல்ல கிராமமா வாழ்ந்துட்டு. எங்க கிராமத்தை பொறுத்தளவுல உட்கட்டமைப்பை பொறுத்தளவுல ஊர் வந்து தன்னிறைவு, தண்ணீர் பிரச்சனையோ சாலை பிரச்சனையோ எதுவுமே இல்லை. இந்த ஊர்ல வந்து நாங்க இளைஞர்கள் அமைப்பு வந்து மகளிர் இளைஞர்கள்லாம் ஒரு அமைப்பா இருக்காங்க. பவுசி இளைஞர் நற்பணி மன்றம்னு ஒரு மன்றம் செயல்படுது. அவங்க வந்து இங்க வந்து அதிகமான மரக்கன்றுகள் நடுறது, இங்க உள்ள இளைஞர்களுக்கு வந்து மோட்டிவேஷன், அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஓட்டர்ஸ் வந்து எலெக்டர் வந்து காசு வாங்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இளைஞர்கள் வந்து முடிவு பண்றாங்க. அது ஓரளவு இந்த கிராமம் நாங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஆமா, மது இல்லாத ஒரு கிராமமா உருவாக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டு எங்க இளைஞர்கள்லாம் செயல்பட்டு இருக்கோம். அது விரைவில் வெற்றி அடைஞ்சிருவோம்ங்கிற ஒரு நம்பிக்கை. மொத்தமா வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துக்கலாம் அந்த இதை போட்டு. ஆமா, எலெக்ஷனுக்கு வர்றவங்களுக்கு நாங்கள் வெளியில வந்து ஒரு தெரிவிக்கிறதுக்கு ஒரு போர்டு வச்சிருவோம். முடிஞ்ச அளவு தவிர்க்கிறோம். நாங்க வந்து அதை வாங்க மாட்டோம்னு சொன்னாதே அவங்க கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய மன இதை வந்து நாங்க சொல்லிடுறோம். நாங்க வந்து ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டோம்.
அப்படிங்கிற சொன்னதுனால பெரும்பாலும் அரசியல்ல இருந்து யாரும் வந்து காசுக்கு எங்களை யாரும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. வேற உங்களுக்கு அடிப்படை பிரச்சனை ஒரு மாத்தி அனைத்து அடிப்படை தேவைகளும் நிறைவடைஞ்ச ஒரு தன்னிறைவு கிராமமாக தான் இருக்கு. சரி சரி அதனால வரக்கூடிய காலங்களில் அது எங்களுக்கு தேவையான அரசு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரி ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த ஊரை பற்றி கேட்டதுக்கு மிகவும் அழகாக சொன்னதுக்கு நம்ம ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்குவோம். இது அந்த ஊரில் இருக்கிற ஐயனார் கோவில். இது அந்த ஊரில் இருக்கிற மிளகாய் சாந்து சித்தர் முத்தீருளாண்டி சுவாமிகளின் ஜீவ சமாதி. இந்த சமாதிக்கு உண்மையிலே மிகவும் பெரிய பெரிய கதையெல்லாம் இருக்குது. அதை கேட்க உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப வியப்பாக தான் இருந்துச்சு. அதை தனியாகவே ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இதாங்க இந்த தெக்கூர். இந்த ஊரை பற்றி எடுத்துரைக்க உதவிய அண்ணன் மோகன், இளங்கோ, ரமேஷ், முருகன், பாஸ்கரன் அவங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தெக்கூர் மக்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு ஊரில் நம்ம இதே மாதிரி சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.